ஈழத்தில் சிங்கள பேரினவாத அரசு தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று கொண்டிருந்த காலம். மருத்துவமனைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. பள்ளிக்கூடங்கள் குண்டு வீச்சுகளால் தரைமட்டமாக்கப்பட்டன. பெண்களும் குழந்தைகளும் முதியோருமாக ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். ஈழ மண்ணெங்கும் குருதியாயிற்று. தமிழர்கள் வீடெங்கும் மரண ஓலம். எங்கு பார்த்தாலும் தமிழர் பிணக்குவியல். கண்முன்னே பச்சிலம் தமிழ் குழந்தைகள் பேரினவாதத்தின் குண்டு வீச்சில் உடல் சிதறி பலியாக, உலகே உனக்கு கண் இல்லையா என்று தமிழர்கள் ஈழத்தில் நீதிக்காக வேண்டிய போது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற கதையாய் தாய் தமிழகத்தில் மக்கள் தமது தொப்புள் கொடி உறவாம் ஈழத்தமிழர் உயிர்காக்க கொதித்தெழத்தானே செய்தார்கள். ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகிக் கொண்டிருந்த தமிழினத்தின் அழுகுரலும் ஈழ மண்ணிலிருந்து வந்த மரண ஓலமும் கூப்பிடு தொலைவில் இருக்கும் தாய் தமிழகத்திற்கு கேட்காமலா போனது? இல்லையே. ஈழத்தில் தமிழர்களின் உயிர்களை காப்பாற்ற தமிழகத்தில் மக்கள் குரல் கொடுக்கத்தானே செய்தார்கள். போராடவும் தானே செய்தார்கள். அது மட்டுமா, உயிரீகம் கூட செய்தார்கள் அல்லவா? அப்படியிருந்தும் ஈழத் தமிழர்களின் உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போனது ஏன்? காரணம், அப்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதிதான் என்பதை வரலாறு மறக்குமா, மறக்கலாமா? கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற இந்த கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டிலே இருந்து மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள். ஈழத்தில் தமிழர்களின் உயிர்களை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்தது மட்டுமா கருணாநிதி தமிழர்களுக்கு செய்த துரோகம்? ஈழத்தில் தமிழினம் பேரினவாத அரசால் கொன்றொழிக்கப்படுவதற்கு காரணமாகவும் கருணாநிதி இருந்தார் என்பதை தமிழ் மக்கள் மறந்து விடுவார்களா? ஈழத்தில் தமிழின வழிப்பை நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசுக்கு ஒத்தாசை வழங்கியது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசுதானே? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தானே தமிழின படுகொலையை தடுத்து நிறுத்த தமிழகத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை எல்லாம் தனது சூழ்ச்சியாலும் நரித்தனத்தாலும் தடுத்து நிறுத்தியது. ஈழத்திலே அந்த இனப்படுகொலை நடத்தப்பட்ட கடைசி நேரம், அந்த நேரத்திலே கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. தமிழர் வரலாற்றில் தமிழர்கள் என்றைக்குமே மறந்துவிடக் கூடாதபடிக்கான ஒரு துரோகத்தை செய்தார். தமிழின் பெயரால் ஆட்சி செய்வதாக நாடகமாடி